channel. KidsTube channel. KidsTube channel. KidsTube channel. KidsTube channel. பசுமை நிறைந்த அழகான குளோவர் மலைகளில் ஒரு ஃப்ளஃபி ஆட்டு குடும்பம் வாழ்ந்தது. அம்மா மல்லிகை மற்றும் அவளின் 5 குட்டிகள் மீனா, அருள், காவியா, நந்தன், விக்னேஷ் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அம்மா மல்லிகா எப்போதும் குட்டி ஆடுகளுக்கு கதை சொல்லிக் கொண்டே இருப்பாள். அவள் எப்போதும் தனது பிள்ளைகளை எச்சரித்துக் கொள்வாள். யாராவது வந்து கதவை தட்டினால் திறக்கக்கூடாது, பாதுகாப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த இனிய பாடலை யாரோ ஒருவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சுரேஷ் நரி. ஐயோ, எனக்கு பசிக்கிறது. இன்று நான் என்ன சாப்பிட போகிறேன்? நரி ஒரு மரத்தின் கீழ் சோகமாக படுத்துக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தது. திடீரென நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. இன்று குட்டி ஆட்டை சாப்பிட முயற்சி செய்யலாம். வாவ், அதுதான் சிறந்த யோசனை என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக ஒளிந்து மெதுவாக ஆட்டின் வீட்டு பக்கமாக நோட்டமிட்டு கொண்டு போனது. குட்டி ஆடுகளே, அம்மா வந்தேன். அது அம்மா குரல் இல்லையே. இது யாரோ நம்ம ஏமாற்றுவதற்காக நாடகம் ஆடுவது போல இருக்கிறது. அம்மாவின் குரல் மென்மையாக இருக்கும். இது யாரோ நம்ம ஏமாற்றுவதற்காக நாடகம் ஆடுவது போல இருக்கிறது. குட்டி ஆடுகளே, அம்மா வந்து கதவுக்கு கீழே பாருங்கள். அந்த நரிதான் நம்ம ஏமாத்த அம்மா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்குது. அது நரி. அது அம்மா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மட்டும் சரியாக பதில் சொல்லிவிட்டால் நான் நம்புகிறேன் நீங்கள் தான் என் அம்மா என்று. நாம் காலை என்ன சாப்பிட்டோம்? இவ்வாறாக புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டது அந்த குள்ள நரியிடம். இது சற்றும் எதிர்பார்க்காத குள்ள நரி புல் சாப்பிட்டேன் என்று சொன்னது. இல்லையே, நாம் இன்று பழங்கள் தானே சாப்பிட்டோம் என்று குட்டியாடு சொன்னது. அங்கே ஆரஞ்சு கால்கள் தெரிகிறது. அம்மா மல்லிகா வீட்டுக்கு கூட பெர்ரி கொண்டு வந்து கொண்டிருந்தாள். அம்மா மல்லிகாவுக்கு தொலைவில் நின்று கொண்டிருந்த நரியை பார்த்ததும் மனதில் ஒரே குழப்பம் ஏற்பட்டது. நரி மல்லிகாவை பார்த்து மெதுவாக கையசைத்தது. நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு மல்லிகா. நரி நடந்த எல்லாவற்றையும் மல்லிகாவிடம் சொல்லி அழுது புலம்பியது. மல்லிகாவும் நரியை மன்னித்து விட்டாள். மல்லிகா அந்த நரியின் பசியை புரிந்து கொண்டு கொஞ்சம் பெர்ரிகள் எடுத்து அந்த நரியிடம் கொடுத்தாள். மல்லிகா நரியை பார்த்து நடந்ததை மறந்துவிட்டு இனி நல்லவனாக இருக்க கற்றுக்க சொல்லிவிட்டு தன் வீட்டை நோக்கி சென்றது. அம்மா வந்தாச்சு குட்டிங்களா? நடந்ததை கேள்விப்பட்டேன். நீங்கள் மிகவும் புத்திசாலிகள் தான். அந்த நாளில் இருந்து குட்டிகள் புத்திசாலிகளாக இருந்தனர். சுரேஷ் நரியும் நல்லவனமாக மாறினார்.